அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 996 ரூபாய் 16% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்குள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாயும் இலங்கைக்கு 996 ரூபாய் 15% உள்ளது. ஜமியாக்குள் உள்ள மெஷின்கள் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல அவங்களுடைய மெஷின்லையும் அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் தொடர்ந்துமே உங்களுக்கு தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். தயவு செய்து இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு 1000 ரூபாய் வழங்கினாலும் இது உத்தியோகபூர்வ ரேட் இல்லை. இது எக்ஸ்சேஞ்சுகளால் மட்டுமே ஆஃபராக வழங்கப்படுது. அதனால் அவங்க 100 தினாருக்கு மேலே உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்க மாட்டாங்க. 100 தினாருக்கும் கம்மியாக நீங்கள் அனுப்புறீங்களா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதே போல் இந்தியாவுக்கு 272 ரூபா வரைக்கும் வழங்குறாங்க ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில். முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் முடிந்தால் இந்த பணங்களை அனுப்ப பாருங்கள். ஓட்டுநர்களே, பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் பரக்கத் செய்வான். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 382 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 279 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 100 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 176 ஃபில்ஸ். மறுபடியும் தங்க விலை அதிகரிச்சிருக்குது. ரூபாய் தினாரெல்லாம் அதிகரிச்சிருக்குது. கொஞ்சம் 22 கேரட் தங்க விலை பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகுது அப்படின்னு. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறவங்க, நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றுடன் கடைசி நாள், எல்லாமே முடிந்து விட்டது. இன்றிலிருந்து ஆரம்பமாகும் குவைத்துடைய அனைத்து பகுதிகளிலேயும் அதிரடியான சோதனைகள். இந்த நேரத்தில் தொடர்ந்து தெரிவிக்கிறது தான், காலக்கெடு முடிவடைந்த பிறகு எந்த விதிமீறலும் தப்பிக்க முடியாது. உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி எச்சரிக்கை. இந்த பிரச்சாரத்தில் அனைத்து கவர்னரேட்டுகளிலும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்படும். குவைத்துடைய அதிரடி சிறப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டைகளுக்காக நியமிக்கப்படுவார்கள். இது குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகம் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகள், ஒவ்வொரு பகுதிகள் இருக்குது. சொல்லப்போனால் குவைத்தில் சிலீப் ஷூக்கில், ஹைத்தானில், ஃபர்வானியாவில் ஆரம்பித்து ஃபேஹில், மஹபூலா, மங்காஃப், சால்மியா, ஹவாலி, பினைதால்கார், இது போல் இன்னும் சில பகுதிகள் வெளிநாட்டவர்கள் அதிகமாக தங்கி இருக்கக்கூடிய பகுதிகள். வெளிநாட்டவர்களுடைய புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சோதனைகள் வரும். வெளியில் யார் யார் நடமாடுறீங்களோ அக்காம இல்லாமல் அத்தனை பேரும் பிடிபட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு கடைசி நாள். தூதரகங்களில் போய் இன்றைக்காவது கடைசி நாள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள், கேளுங்க. போக முடிஞ்சால் ட்ரை பண்ணி போக பாருங்கள். அதே மாதிரி தூதரகங்களும் இந்த மக்களுக்கான உதவிகளை பண்ணுங்கள். கடைசி கட்டத்திலேயாவது அந்த மக்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி வந்தாங்கன்னா தயவு செய்து உதவி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கடந்த காலங்கள் மாதிரி ஃபேஸ்புக்கில் பேர் போட்டோ அல்லது சிஐடி மூலம் பதிவு செஞ்சு அனுப்புகிற மாதிரியோ அல்லது
டைரெக்டாகவே போய் செக்இனில் பிடிபட்டு போகிற மாதிரியான சூழல்கள் தான் வரும். ஃபிங்கர் வச்சு நாடு கடத்தப்படுவீங்க. ஃபிங்கர் வச்சு சாதாரணமாக ஒரு வாரத்துக்குள்ளே நாடு கடத்திடுவாங்க, அவ்வளவுதான். அபராதம் செலுத்துறது மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அது செலுத்த வேண்டியது இருந்தால் அது யாருக்குன்னா உங்களை தங்க வைக்கிறாங்க, உங்களை வேலைக்கு போடுறவங்க, பாய வச்சவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு 600 தினார் அபராதம், 6 மாத கால சிறை தண்டனை. மற்றும்படி விதிமீறல்கள் பண்ணினவங்க பிடிப்பட்டாங்கன்னா நிச்சயமாக கைது பண்ணி உடனடியாக நாடு கடத்துவாங்க. கடைசி நாள், கடைசி வாய்ப்பு, முயற்சி பண்ணி பாருங்கள். நேற்றைய தினம் அல்-ஷூர் சுத்திகரிப்பு நிலையத்தில் திடீர் தீ விபத்து. சுவைபா பகுதிகளில் தான் இந்த தீ விபத்து நடந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது குவைத்துடைய சிறப்பு தீயணைப்பு படை அனைத்துமே விரைந்து சென்று தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. பழைய பொருட்கள் அடைக்கப்பட்டிருந்த ஒரு குடவுனில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. மின்னொழுக்கு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தயவு செய்து இந்த குடவுன்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஸ்டோர்ஸ்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து கவனம். இந்த சிகரெட் பிடிக்கிறது, அதே மாதிரி லைட்டர்ஸை கூட, நீங்கள் இப்போ உபயோகிக்கிற லைட்டர்ஸை கூட மறந்து போய் இந்த குடவுன்களில், ஸ்டோர்களில் வச்சுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த ஹீட்டுக்கு சூடாயிரும் போது ஒருவேளை அதுவும் வெடித்து தீப்பற்றலாம். தயவு செய்து கவனம். في الشعيبة وعدة مراكز إطفاء بالشعيبة، مصنع في الشعيبة. هذا الله يعطيهم العافية رجال الإطفاء. هذا حريق مصنع في يمين الشعيبة، بس الحمد لله لحد الحين ما في أي إصابات، الحمد لله يا رب، لا إله إلا الله. 8 மணி நேர காலம் தேவைப்பட்டிருக்கின்றது இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு. அனைத்தும் எளிதாக தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருந்ததால் தீயை விரைவில் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலை. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கழித்து தான் தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. பல பகுதிகளில் இருந்தும் தீயணைப்பு படை வீரர்கள் சமூகம் அளிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த தீயணைப்பு படை வீரர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களையும் பாதுகாக்கட்டும். அதே போல் நேற்றைய தினம் வஃப்ரா பகுதிகளில் மின் கம்பம் ஒன்று தீப்பற்றி எரிஞ்சிருக்குது. மின்சாரங்கள் மின் கம்பத்திலேயே தீ பிடிச்சதுன்னா எப்படி அணைக்கிறாங்கன்னு பாருங்கள். அதே போல் வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து இரவு நேரத்தில் வேலை முடிச்சதுக்கு அப்புறமா லைட்டை ஆஃப் பண்ணுற மாதிரியே கேஸ் சிலிண்டரையும் ரெகுலேட்டரை கழட்டி விட்டுருங்க. நேற்றைய தினம் நான் வேலை முடிச்சு வரும்போது 1 மணி 5 நிமிடம். அதுக்கு பிறகு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியாக போகும்போது கேஸ் சிலிண்டருடைய அந்த ரெகுலேட்டரை கழட்டி வச்சுட்டேன். இது மாதிரியே தயவு செய்து அனைத்து தொழிலாளர்களும் வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, கிச்சனில் வேலை செய்யக்கூடியவங்க வேலை முடிஞ்சு நீங்கள் நைட்டுக்கு போகும்போது அதை கழட்டி வச்சுருங்க. யாராவது குழந்தைகள் சும்மா தெரியாமல் திருப்பி விட்டுட்டு போனாலும் ஒரு வேளை அது இல்லாமல் இருந்தால் கழட்டி வச்சுருந்தா கேஸ் லீக் ஆகாது. தயவு செய்து கவனம். அடுத்ததா உண்மையிலேயே இது எப்படி சொல்கிறதுனே தெரியலை. மறுப்பு தெரிவித்ததால், காதலுக்கு மறுப்பு தெரிவித்ததால் கொடூரமாக கற்பழித்து தாக்கி கொலை செய்த சம்பவம் நேற்றைய தினம் ருமைத்தியா பகுதிகளில் பதிவாகி இருக்குது. இதை பற்றிய தகவலை அல் ஹப்பாஸ் செய்தி சேவை தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு ஆண் குடிமகனால் பெண் குடிமகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம். பாதிக்கப்பட்டவர் சுங்கத்தில் பணிபுரிகிறார். அடித்தல் மற்றும் சித்திரவதை மற்றும் கற்பழிப்பு செய்ததற்கான தடயங்கள் உடலில் தெரிந்தன. குற்றத்திற்கான காரணங்கள் மற்றும் நோக்கங்களை கண்டறிய விசாரணை நடந்து வருகின்றது. மேல்கட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் மட்டுமே குற்றத்தை செய்தாரா அல்லது அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்பதை பற்றியும் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் இதே போல எத்தனையோ வீடுகள் இன்னைக்கு பணிப்பெண்கள் இது போன்ற கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்குறாங்க. பணிப்பெண்களுக்கும் இதே போலவே தொந்தரவுகள், தொல்லைகள் இருக்குது. வீட்டு இளைஞர்களால், வீட்டு பெரியவர்களால், வயதானவர்களால் முதல் கொண்டு. ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவத்தை பற்றி விளக்க போனால் எங்களுடைய பணிப்பெண்கள் தூதரகம் இன்று போய் நாளை வா, ஏஜெண்ட் 6 மாதம் கழித்து வா, நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம்
2 வாரம் கழித்து வா. இப்படியே போயிட்டு இருந்தா இவர்களுடைய பாதுகாப்பு தான் என்ன? இன்று பணிப்பெண்கள் மிக கொடுமையான சித்திரவதைகளையும் மற்றும் பல அசௌகரியங்களையும் பாலியல் தொல்லைகளையும் சந்திச்சுட்டு வராங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. அதே மாதிரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாருங்கள். அதே போல் நேற்றைய தினம் தஃப்தீஸ் குவைட் சேவையில் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு தகவல் ஒன்று போட்டுக்கிறாங்க. 2 பணிப்பெண்கள் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்கள ஒருத்தராக மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை பாத்ரூம் கழுக சொல்லுங்கள், உங்களுடைய குழந்தைகளை அவங்களுடைய ரூமை துப்புரவு பண்ண சொல்லுங்கள், சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத்திரங்கள் அவங்களே கழுவி வைக்க சொல்லுங்கள். அப்படியே வீடையும் தொடச்சி ட்ரெஸ்ஸையும் கழுவி போட சொன்னீங்கன்னா எதுக்கு பணிப்பெண்களே தேவையில்லையே. எங்களுடைய ரோசங்கட்ட அரசாங்கம், பஞ்சப்புறக்கிய அரசாங்கம், எங்களுடைய பணிப்பெண்களை விற்று பொழைப்பு நடத்துகிற அரசாங்கம் அதுக்கு பிறகாவது வேறு ஏதாவது மாற்று வழி தேடுவாங்க. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரையில் பெண்களை விற்று பொழைப்பு நடத்தும் ஒரு அரசாங்கமாக மாறி இருக்குது. டொலர் தேவைன்னா பணிப்பெண்களை, நம்மளுடைய நாட்டு பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பினா அதுலேருந்து வரக்கூடிய டொலரை வச்சு தான் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா டூரிஸ்ட். இது 2 விட்டால் அந்த அழகான நாட்டை வச்சு ஆட்சி செய்ய தெரியலை இவங்களுக்கு. அதால் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பணிப்பெண்கள் எடுக்கிறதே நிறுத்திடுங்க. அப்போயாவது எங்களுடைய நாட்டு பெண்கள் நிம்மதியாக நாட்டில் இருப்பாங்க, அரசாங்கமும் வேறு ஏதாவது மாற்று வழி தேடும். அமீரி திவான் கௌரவ குடிமக்களுக்கு அமீர் ஷேக் மிஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா மற்றும் அவரது உயர்மற்ற இளவரசர் ஷேக் ஹாலித் அஹமத் அல் முபாரக் அல் சபா அவர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை நாளைய தினம் திங்கட்கிழமை பயான் அரண்மனையில் மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை வழங்கியுள்ளார்கள். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கும் கிடைச்சா நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லலாம். يسر الديوان الأميري أن ينقل إلى المواطنين الكرام تحيات حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل أحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله. ويعلن الديوان الأميري أن سمو ولي العهد الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله سوف يستقبل المواطنين يوم الاثنين المقبل الموافق الأول من يوليو لعام 2024 ميلادية. வாய்ப்புகள் கிடைச்சும் நம்மளுடைய அரசாங்க அதிகாரிகள், நம்மளுடைய உயர்மட்டங்கள் அந்த வாய்ப்பு பயன்படுத்திருக்கிறாங்க இல்லை. ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன போல ஒருத்தனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா இருந்தால் அவ்வளோத்தையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவேன் மன்னருக்கு இந்த நாட்டில் நம்ம தொழிலாளர்களுக்கு நடக்கிற கஷ்டங்களை பற்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 100 GB மேலே என்கிட்ட இருக்குது ஆதாரம் நம்ம மக்களுக்கு நடந்த பிரச்சனைகளை பற்றி. போக்குவரத்து துறை 50,720 பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களை பதிவிட்டுள்ளது ஒரே வாரத்தில். ஓட்டுநர் உரிமம் இல்லாத 28 சிறார்களை கைப்பற்றியது மற்றும் 421 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றில் பெரும்பாலானவை அரசு உடைமையாக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை டெலிவரி பைக்குகளுக்கான தடையை மீறிய குற்றமாகும். புடி போடு உள்ளத்துக்கு போடுங்க, புட்டிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அப்போயாவது திருந்துறாங்களான்னு பார்ப்போம். வேறு என்ன தான் பண்ணுறது? ஏன்னா ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச கைக்கு நானும் தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் இதில் இப்போ போன வாட்டியே ஃபஸ்ட்டு டே 23ஆம் தேதியே இலங்கையர்கள் கிட்டத்தட்ட 6 பேர் பிடிபட்டுக்கிறாங்க. அவ்வளோ பேர் நம்மளோட பார்வையாளர்கள். இதுக்காகத்தான் கண் முழிச்சு விடிய விடிய இவங்களுக்காக கஷ்டப்பட்டு நியூஸ் கொண்டு வரதா அப்படின்னு தோணுது சில நேரங்களில். அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகளிலையும் சல்மியா, ஹவாலி மற்றும் முபாரக் அல் கபீர் கவர்னரேட் பகுதிகளில் அதிரடியான சோதனைகள், வியாபார தலங்களுடைய ஸ்டோர்களில் இப்போ சோதனைகள் ஆரம்பிச்சிருக்காங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் குவைத்துடைய தீயணைப்பு படை. இந்த நாட்களில் தயவு செய்து இந்த ஸ்டோர்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. திடீர் சோதனைகள் விரைவில் வரலாம். நேற்றைய சோதனை இதோ.
வீடியோ போட்டால் வேலை நடக்கும். அப்துல்லா சாலிம் ஜமியா பற்றிய வீடியோ நேற்றைய தினம் அல்லது நேற்றைய முன்தினம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மாலை நேரம். இந்த வீடியோ காட்சி. وزارة الداخلية هذه المواقف مواقف جمعية عبد الله السالم ضاحية عبد الله السالم. هذا المبنى هو خاص بوزارة الكهرباء وهذا المبنى أيضا خاص في هيئة الغذاء وأيضا هناك مبنى آخر ملاصق وهو خاص لي. அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள்ள ஒட்டு மொத்தமாக கிளியர் பண்ணிட்டாங்க. நன்றிகளை தெரிவித்து வீடியோ போட்ட நபரே மறுபடியும் போஸ்ட் போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி முனிசிபாலிட்டி மற்றும் MOI அப்படின்னு. பாருங்கள், அந்த ஏரியாவை மொத்தமாக வலிச்சு தொடச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ வீடியோ போட்டால் தான் வேலை நடக்கும். சோஷியல் மீடியா தான் இப்போ அதிகாரிகள் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரே ஒரு தளமாக இருக்குது. அடுத்ததா வஃப்ரா பகுதிகளில், வஃப்ரா பண்ணை பகுதிகளில் பண்ணைகளுக்காக அனுமதிகளை பெற்று விபச்சார விடுதிகள் நடத்தி வந்த குற்றத்தால் தற்போது அந்த பகுதிகளை மீண்டும் விவசாயத்துறை அமைச்சகம் மறுபடியும் பறிமுதல் செய்கிறது. வஃப்ரா பகுதிகளிலையும் விபச்சாரங்கள் நடந்திருக்கு. சில இடங்கள் அந்த ஷாலே மாதிரி ஜகூர் மாதிரி பகுதிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா அறைகள் மாதிரி எடுத்து அதை விபச்சாரத்துக்காக விட்டுருக்குறாங்க. கடைசியில் விபச்சார விடுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது பண்ணப்பட்ட பிறகு உடனடியாக அதை திரும்ப பெறும் முடிவை வெளியிட்டுள்ளது விவசாயத்துறை. அடுத்ததா சாதில் அப்துல்லா பகுதிகளில் ஒரு திருமண வைபவம் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த வைபவத்துடைய பார்க்கின்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வண்டிகளுடைய ஜன்னல்களை உடைத்து திருடிய சம்பவம் பதிவாகியுள்ளது. கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான வாகனங்களில் உடைச்சு திருடியிருக்காங்க. إلى مديرية أمن الجهرة ممثلة بسعادة العميد حمد بن طوال الشمري والعميد حسين دشتي وأيضا المقدم سعد الدعي من مخفر سعد العبد الله. اليوم مثل ما تشوفون احنا في موقع قاعات سعد العبد الله افراح مثل هالفرح هذا والعرس اللي تشوفونه او مناسبة عشاء. تتوقع عزيز المشاهد تمر تبي تسلم تبي تأدي واجب اجتماعي تطلع تلاقي سيارتك مثل ما تشوفون الفيديو هذا شلون عملية السرقة تكون. شوف كاسر الجامل الصغيرة بعدين متوجه الى الدرج وماخذ الاغراض. لكن الحرامي شوي حنون ياخذ الفلوس وبعدين يخلي الاثباتات الرسمية. لكن هوياتنا واثباتاتنا وفي هويات عسكرية تروح منهم هذه مسؤولية. فاليوم نوجه نداءنا لكم وبالذات العميد حسين دشتي. انت لك صولات وجولات من ايام ما كنت في مديرية امن او محافظة حولي في المباحث ولك قصص تدرس. احنا اليوم نشيد فيك ونبي نشوف الناس اللي تجي العرس او المناسبة تجي مطمئنة. ஜஹரா மட்டுமில்லை, ஹவாலி மற்றும் பல பகுதிகளில் குவைட் சிட்டிக்கு சென்டரில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இந்த திருட்டு நடக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமாங்க, உண்மையிலே தயவு செய்து வாகனங்களுக்குள்ள எந்த ஒரு பொருட்களையும் எந்த ஒரு பெருமதியான பொருட்களையுமே வைக்காதீங்க. ஏன்னா பர்ஸு, பணம், லேப்டாப், மொபைல் ஃபோன் இந்த மாதிரி எதை வச்சாலுமே கண்ணில் பரமாக இருந்துச்சுன்னா உடனே உடச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனம். அதே போல் சப்பியாவில் இருந்து ஜஹரா நோக்கி வரக்கூடிய வீதிகள் ரொம்ப மோசமாக மாறி இருக்குது. பல வாகனங்கள் நேற்றைய தினம் மட்டுமே விபத்துக்குள்ளாகி இருக்குது. அதே மாதிரி டயர்கள் வெடித்திருக்குது. தயவு செய்து ஓட்டுநர்கள் கவனம். السلام عليكم. شوفوا الحفرة. انا ما اقدر انزل. تشوفونها هذه وين جاي من الصبية هذاك سليل. شوفوا كم واحد مبنشر والسب الحفرة هذه والله كبيرة حيل والله. شوف هذا واحد السبة شنو الحفرة اللي تونا طفناها شايلة بويش. الله يعينك. وهذا بعد مبنشر تشوفونه السبة شنو الحفرة اللي تونا طفناها وهذا بعد مبنشر تشوفونه. ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே குவைத்துடைய முனிசிபாலிட்டி கிளீன் குவைட் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வராங்க. இதன் அடிப்படையில் முபாரக் அல் கபீர் கவர்னரேட் பகுதிகளில் தொடர்ந்துமே சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுது. வீதி ஓரமாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அதிரடியாக சுத்திகரிச்சுட்டு வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் யாராவது கார்கோ பெட்டி போடுறதுக்கான பொருட்கள் ஏதாவது வெளியில் வச்சுருக்கீங்களா அல்லது கார்கோ பெட்டியையே வெளியில் தான் வச்சுருக்கீங்களா
அல்லது கார்கோ பெட்டி அடிக்கிறதுக்காக பலகைகள் ஏதாவது இலங்கையர்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களா? அல்லது சோஃபா செட்டாக இருக்கலாம், கபர்ட்டாக இருக்கலாம். யாராவது வீடு காலி பண்ணிட்டு போகும்போது சில பொருட்கள் எஞ்சி இருக்கும். அந்த பொருட்களை நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ அல்லது உங்களுடைய ஜிபாலாக்கு டஸ்ட்பினுக்கு பக்கத்துலேயே நீங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம். ஆனால் இது எதுவுமே இனிமேல் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே உடனடியாக சுத்திகரிச்சுட்டு போயிடுவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். பாருங்கள் நேற்றைய தினம் நடந்த கிளீனிங் வேலையை. அதே மாதிரி கடலோர பகுதிகளில் யாராவது குப்பைகளை போட்டிங்கன்னா 500 தினார் அபராதம். லீவு போகிறவங்க தயவு செய்து வாகனங்களை விற்றுட்டு போயிருங்க, இல்லைனா யார்ட்டையாவது உபயோகிக்க கொடுத்துட்டு போயிருங்க. எங்கேயாவது நிறுத்தி வச்சுட்டு போனீங்க வண்டியையும் தூக்கிடுவாங்க. பழைய வண்டிகளாக இருந்தால் கடைசியில் அதை கண்டம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. அதை மொத்தமாகவே உடச்சி சுக்குநூறாகி இரும்புக்கு போட்டுருவாங்க. ரொம்ப கவனம். அதே போல் இன்றைய தினம்தான் கடைசி நாள். அக்காமா இல்லாதவர்களே தயவு செய்து முயற்சி பண்ணுங்கள். தூதரகத்துக்கு போங்க, பேசுங்க, போராடுங்க. எப்படியாவது நாட்டுக்கு போக முயற்சி பண்ணுங்கள். அப்படி போகலையா தயவு செய்து வெளியில் அங்கே இங்கே சுற்றி தெரியாதீங்க. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வேலை செய்கிறீங்களா, அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ரூம்லேருந்து வேலை செய்கிறீங்களா, அங்கேயே அப்படியே இருந்துடுங்க. என்றைக்கு நாட்டுக்கு போகணும்னு தோணுதோ அன்னைக்கு போய் சரண்டர் ஆகியோ அல்லது தூதரகம் மூலமாகவோ நாட்டுக்கு போக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நாட்டுக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கு அதே ப்ராசஸ் தான். முன்னாடி ஒரு காலத்தில் சிஐடி மூலமாக அனுப்பி வச்சாங்களோ அதே ப்ராசஸ் தான். ஒரு 6 நாளுக்குள்ளே நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஃபிங்கர் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.